முக்கியமாக இன்னைக்கு கிறிஸ்மஸ் செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். சீக்கிரமாக உங்களை நாங்கள் அனுப்பி விடுகிறோம். முக்கியமாக உங்களுக்கு ஏன்னா குட்டி பேக்ஸ் எல்லாருக்கும் ஏன்னா அன்பளிப்பு பை இருக்கிறது. பின்னால் நல்லா மதிய லஞ்ச் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கு பெற்று சொல்ல முடியாது கேட்கிறோம். நிச்சயமாக புதிதாக வந்தவர்கள் உங்கள்கிட்ட பேப்பர் யாருக்கும் கிடைக்கலையா? உங்களுடைய விவரங்களை குறித்து எங்களுக்கு தேவை. ஏன்னா எங்களுடைய சபைகள் கூட்ட ஒழுங்குகளை குறித்து நாங்கள் உங்களுக்கு SMS மூலமாக தெரியப்படுத்துவோம். இல்லை உங்களை தொலைபேசியாக கால் பண்ணுவது வசதியாக இருக்கும். அதனால் எழுதிட்டீங்களா? ஒன்று பாருங்க உங்கள்கிட்ட இல்லையா? பேப்பர் எழுதலையா? பெண் இல்லையோ? பெண் இல்லாத கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. நம்ம சகோதரர் கொஞ்சம் பெண் கொடுத்து பாருங்க. பின்னால் ஒரு சகோதரர்கள் புதிய எல்லாம் பாருங்க எழுத வேண்டிய அப்படியே உங்கள் பேர் மட்டும் எழுதுங்க. அதில் உங்களுடைய என்ன விண்ணப்பங்கிற டிக் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. உங்களோட கூட நாங்கள் தொடர்பு பண்ணுவோம். பெண் இல்லாதவங்க பெண் வாங்கிக்கோங்க. பின்னால் ஒரு சகோதரருக்கு இல்லை சொன்னார். புரியுங்களா? சரிங்க, வாங்கிட்டீங்களா பிரேஸ்? நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஜெபித்து நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். முக்கியமாக எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் ஜெபித்து நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கூட இந்த கிறிஸ்துமஸ் செய்தி மூலமாக வந்திருக்கிற உள்ளத்தில் இயேசு பிறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆவியானவர் அழைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தரக்கூடிய ஒரு சந்தோஷம் அது உலகம் தர முடியாத, உலகத்தால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. புரியுங்களா? லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 10-11 எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூறக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. ஆமென். புரியுங்களா? கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூறக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துமஸ் இந்த நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள், ஒரு பரிசுத்தமான நாள். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில் அவங்க என்ன செய்றாங்க? பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து மிகவும் மிகவும் நல்லவர். ஆமென். புரிஞ்சாலே ஒரு சாதனை புரியல அப்படின்னால கேட்கலையா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்கிற விதத்திலே இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மிகவும் எளிமையானவராக வந்தார். ஆமென். அவர் மிகவும் எளிமையானவர். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர் என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள், ஏழை மற்றும் பெரிய பணக்காரர் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை என ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? மென்மையானவர், மேன்மையானவர், எளிமையானவர். அவரை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஒரு மனிதன் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டாலே கடவுளை எளிதாக நீங்க புரிந்து கொள்ள முடியும். புரியுங்களா? சொல்றது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஒன்றும் சத்தமே இல்லையே. ஒரு மனிதன் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தாலே அவன் எப்படிப்பட்ட கடவுளை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு எப்படிப்பட்டவர்? மென்மையானவராக, எளிமையானவராக இந்த பூமியிலே பிறந்தவராக இருக்கிறார். ஆமென். அப்ப இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவரை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாமும் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் மகிழ்ச்சியோடு அவருக்கு என்ன செய்கின்றோம்? கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை வருடங்களுக்கு முன்பாக வந்தார்? 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்தார். இயேசு கிறிஸ்து எத்தனை வருடங்களுக்கு முன்பாக வந்தார்? 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை.
இயேசு இந்த பூமியிலே வருகின்ற பொழுது கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை. இயேசு இந்த பூமியில வந்த பொழுது பிறந்த பொழுது கிறிஸ்தவம் பூமியில இல்ல, கிறிஸ்தவ மதம் பூமியில இல்ல. புரியுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மனுக்குலத்தின் மக்களுக்காக, 5 கண்ட மக்களுக்காகவே வந்தார், கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை. இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த பொழுது கிறிஸ்தவ மதம் இல்லை. அன்றைக்கு 11 மதங்கள் தான் அன்றைக்கு இருந்தது இயேசு பிறந்த பொழுது. ஆமென். கிறிஸ்தவ மதமே இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு தான் வந்தார்னு சொல்வது தப்பு. அவர் கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை. அவர் பிறக்கின்ற பொழுது கிறிஸ்தவ மதமே இல்லைங்க. அவர் யாருக்காக வந்தார்? ஜனத்திற்காக, மனிதர்களுக்காக, இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக. இயேசு பிறக்கின்ற பொழுது 11 பெரிய மார்க்கங்கள் இருந்தது. புரியுங்களா? யூத மார்க்கம் இப்படியாக, இஸ்லாம் மார்க்கம் இப்படி அநேக மார்க்கங்கள் இருந்தது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை. அவர் 5 கண்ட மக்களுக்காக, கிராமத்தில் இருக்க ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, அந்தப்பட்டி, எப்படிப்பட்ட எல்லா மக்களுக்காக அவர் வந்தார். ஆமென். ஆமா, புரியுங்களா? அதனால பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு கிறிஸ்தவர்களுக்காக அவர் வரவில்லை. இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும்படியாக வரவில்லை. இயேசு இந்த பூமியிலே மரிக்கும்படியாக வந்தார். ஆமென். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக தன் ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார்னா மனுக்குலம் இயேசுவுக்கு நன்றியாக இருக்க வேண்டும். ஆமென். புரிஞ்சாலும் ஒரு அல்லேலூயா சொல்லிருக்கீங்க. மனுக்குலம் இயேசுவுக்கு எப்படியா இருக்கணும்? நன்றியா இருக்கணும். அதனால்தான் எல்லாரும், எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். புரியுங்களா? எல்லா நாவுகளும் இயேசு என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு மனிதனுக்கு இன்னைக்கு ஏன் வந்திருக்கீங்க? தேவாலயத்துக்கே வரோம். நம்முடைய தேவைகளை எப்படியாவது இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதுதான் வர்றீங்க. இல்ல நேரம் டைம் பாசிங் ஆகல. ஏன்னா பாத்தீங்கன்னாக்க புரியுங்களா? இன்றைக்கு மனிதன் பல தேவைகளோடு இருக்கிறான். இங்க இருக்க இருக்கீங்க, எனக்கு தேவையே இல்லை பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடிய எனக்கு கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நீங்க ஒரு பரிபூர்ணமான மனிதன் என்று சொல்லலாம். தேவைகளே எனக்கு இல்லை, ஆனா சும்மா இன்னைக்கு வந்திருக்கிறேன், விசிட் பண்ணிட்டு போறேன், வந்திருக்கேன், அப்படி யாரும் சொல்ல முடியுமா? இன்றைக்கு மனிதன் பல தேவைகளோடு இருக்கிறான். புரியுங்களா? மனிதன் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் மனிதனுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் பூமிக்கு வந்தார். ஆமென். மனிதனுடைய தேவைகளை இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதனாலோ எந்த மகானாலோ சந்திக்க முடியாது. மனிதனுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர் இயேசு கிறிஸ்து. அதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். எந்த மனிதனுக்கும் தகுதி இல்லை மனிதனுடைய தேவைகளை சந்திப்பதற்கு. ஏனென்றால் ஒரு மனிதனுக்காக இன்னொரு மறிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக மரித்து மனிதனுடைய தேவைகளை சந்திக்கும்படியாகவே பூமிக்கு வந்தார். அதை நினைவு கூர்ந்த கிறிஸ்துவஸை நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடக்கூடியவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மனிதனுடைய ஒரு மனிதனை பரிபூர்ணமாக மாற்றக்கூடியவர் யாரு? இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. என்ன தேவையோடு வந்திருக்காலும் உங்க தேவைகளை எல்லாம் இயேசு நிறைவாக சந்திப்பார். ஆமென். மனிதனுக்கு தேவையான, மனிதனுக்கு அப்படி தேவையான ஒரு 20 தேவைகள் இன்றைக்கு இயேசு நிறைவேற்றினார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஆமென். இயேசு மனிதனுக்கு எத்தனை தேவைகள் இருக்கு, அதுல முக்கியமான ஒரு 20 தேவைகள் சுருக்கமாக சீக்கிரமாக சொல்ல இருக்கிறேன். ஒன்று, லூக்கா 2:14 இயேசு மனிதனுடைய தேவைகளை சந்தித்தார். என்னென்ன தேவைகள்? அதுல 1வது தேவை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்த நோக்கம் அவன் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது தனக்கு மகிமையை கொண்டு வருவார்கள் என்று அவர்கள் நினைத்த பொழுது அந்த மனிதன் மகிமையை கொண்டு வரவில்லை. முதல் மனிதன் என்ன செய்யல? மகிமையை கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. ஏனா முதல் மனிதன் என்ன செய்யறான்? Man could not bring only glory to God. அவனால ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரவில்லை. சாத்தானுடைய பேச்சை கேட்டதனால ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர முடியவில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் இரண்டாவதாகிய இயேசு பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்து மனிதன் எப்படி கடவுளுக்கு ஒரு மகிமையை கொண்டு வர முடியும் என்று காண்பித்தார். ஆமென். அப்ப ஒரு மனிதன் கடவுளுக்கு எப்படி மகிமை கொண்டு வர முடியும்?
ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவன் கடவுளுக்கு மகிமை கொண்டு வர முடியும். ஆமென். புரியுங்களா? 1983 வருடத்திலே மே மாதம் 25ஆம் தேதி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கு நான் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய மனிதனாக மாறினேன். ஹல்லேலூயா. என்றைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்றாயோ அன்றைக்கே நீ கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய மகனாக மாறுகிறாய். ஹல்லேலூயா. அதனால்தான் வந்து தேவனுக்கு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு ஒவ்வொருவரும் மகிமை கொண்டு வர முடியும். முன்னால் வந்து பாடினாங்களோ பாடல்கள் மூலமாக அவருக்கு மகிமை கொண்டு வர முடியும். சாட்சி சொல்றேன், கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து சுகமாக்கினார், கர்த்தருக்கு நீ மகிமை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நீங்க வந்து ஆண்டவருக்காக ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவருக்கு சொல்றீங்க, அதன் மூலமாக நீங்க கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? மகிமையை கொண்டு வர முடியும். கர்த்தரை ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? மகிமையை கொண்டு வர முடியும். இயேசுவின் புகழை பாடுகின்ற பொழுது அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர முடியுமா? என்ன நீங்க ஒண்ணும் முடியாத மாதிரி அமைதியா இருக்கீங்க? ஒவ்வொரு மனிதனும் வார்த்தைக்கு வார்த்தை, மூச்சுக்கு மூச்சு இயேசுவுக்கு மகிமை கொண்டு வர முடியும். முடியுமா? முடியாதா? புரிஞ்சாலே நல்ல ஒரு அல்லேலூயா கரங்களை தட்டி. நம்முடைய வார்த்தைக்கு வார்த்தை, மூச்சுக்கு மூச்சு இயேசுவுக்கு மகிமை கொண்டு வர முடியும். அதனால்தான் தேவதூதன் பிறந்தவுடனே உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப மிக நன்று ஆண்டவர் எதை வந்தாக்க, அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு இருக்கலாம், பாஸ்டர் நான் குடும்பம் இந்தியாவில் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, நான் இங்க வந்து ஒரே வந்து தனிமையில் இருக்கிறேன் அப்படி நீங்க அப்படி யாராவது இந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒரு தகப்பனாக, தாயாக அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து இருக்கிறார். அதன் மூலமாக நீங்க மகிமையை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்ற பொழுது நீங்க தேவனை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று என்ன, மனிதன் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல் இருந்தா இயேசு பிறந்ததன் மூலமாக மனிதன் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அவருடைய தேவைகள் ஒன்று சந்திக்கப்பட்டது. இரண்டாவதாக லூக்கா 2:14 சமாதானம். புரியுங்களா? சமாதானம் மனிதன் இல்லாமல் இருக்கிறான். இந்த பூமியிலே சமாதானம் இல்லை. பூமியிலே மனுஷனுக்கு மனுஷன் சமாதானம் இல்லை, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் சமாதானம் இல்லை, மனிதனுக்கும் பறவைகளுக்கும் சமாதானம் இல்லை. ஆமென். பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாகிஸ்தான்ல மனிதன் சின்ன 132 பிள்ளைகளை பக்கத்துல போய் தலையில வைத்து சுட்டு சொல்றான். மனிதனுக்கு மனிதன் சமாதானம் இல்லை. இந்த பூமியில அப்படியாக நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நாளுக்கு நாள் மனிதன் முரண்பட்டு கொண்டே போய் வருகிறான். மனிதனுக்குள்ள மிருகத்துடைய எண்ணங்களும் மிருக வெறியும் வந்து விட்டது. புரியுங்களா? அதனால சமாதானம் இல்லை, நிம்மதி கிடையாது. புரியுங்களா? இன்றைக்கு நல்ல படிப்பு இருக்கலாம், வீடு இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், ஆனால் அநேகர் நிம்மதி இல்லாமல் என்ன வந்து தூக்கம் இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ற பொய்ன்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பிள்ளை இருக்கு, ஆனா நிம்மதி அவனால் தூங்க முடியல. எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம் உலகத்தில்? புரியுங்களா? ஒருவேளை அப்படி கூட நீங்க இருக்கலாம். புரியுங்களா? ஏனென்றால் இன்றைக்கு நாட்டுக்கு நாள் பிரச்சனை, மனிதனுக்கு பிரச்சனை, யுத்தங்கள் இப்படியாக இருக்கிறது. பூமியிலே பாதுகாப்பு இல்லை, மனிதன் நிம்மதியாக போய் வர முடியவில்லை. அதனாலே இயேசு பூமிக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தான். மனிதனுடைய தேவையாக சமாதானம். ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லை என்றால் அவனுக்குள்ளாக வியாதிகள் வர ஆரம்பிச்சிருது. ரத்த கொதிப்பு, மனக்குழப்பம் என்ன ஆச்சு, அவன் வந்து பித்து பிடித்தவன போயிடுறான். காரணம் என்ன? சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப சமாதானம் வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதான் சொன்னாரு, எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. மனிதனுடைய தேவை என்ன? சமாதானம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களே இயேசு பூமிக்கு பிறந்த நோக்கம் என்ன? மனிதனுடைய தேவையாக சமாதானத்தை கொடுக்க பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு உங்க வாழ்க்கையில் இருந்தா எந்த புயல், சூறாவளி எது வந்தாலும் உங்க உள்ள அமைதியாக இருக்கும். ஏன்னா இயேசு உங்களோடு இருக்கிறார். புயலையும் காற்றையும் அதட்டினவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை ஒன்று சேதப்படுத்தாதுங்க. உலகத்துல சுனாமிகள் வரலாம், பூகம்பம் வரலாம், ஆனா உங்களுக்கு வராது. ஏன்னா இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமார் மனுபுத்திரன். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு இயேசு சமாதானத்தை கொடுக்கிறார். ஏரோதும் பிலாத்துவும் ஏன்னா வந்து எப்படி ஒருவருக்கு ஒரு விரோதமானாங்க. ஹல்லேலூயா. ஏரோது பிலாத்து எப்படிப்பட்டவரா இருந்தாங்க? ஒருவருக்கு ஒரு விரோதமானாங்க. ஆனா இயேசு பிறந்த உடனே இயேசுவை கொள்வதற்கு 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. புரியுங்களா? இயேசு பூமியில பிறந்த பொழுது 2 எதிரிகளோட என்ன செஞ்சாங்க? சமாதானம் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா.
அப்ப இன்றைக்கு மனிதனுக்கு அதிகமான தேவை என்ன? சமாதானம். அவருடைய தேவையை இயேசு சந்தித்தார் பூமியில பிறந்த பொழுது. மூன்றாவதாக மனிதனுடைய தேவை என்னவென்றால் லூக்கா 2:14 மனுஷர் மேல் பிரியம். புரியுங்களா? ஆதாம் வந்து பாவம் செய்தான். ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். முதல் பிள்ளை மூத்த மகன் காயின், இரண்டாவது ஆபேல். ஆதாம் பாவம் செய்ததினாலே அந்த பாவம் அவனுடைய என்ன பண்ணுமா பிள்ளை மேல வந்தது. அவன் மூத்த மகனாய காயின் இளைய மகன் நினைச்சுதான் பிரியம் இல்லாமல் காயின் நினைச்சுதான் கொன்றான் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப நீங்க பாவம் செய்கின்ற பொழுது என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்ட மன்னிச்சுறாரு. ஆனால் நீங்க பாவம் செஞ்சா ரெட்டிப்பான நஷ்டப்படும். ஆதாம் பாவம் செய்தா ரெட்டிப்பான என்ன செய்தது? நஷ்டம் வந்தது என்று பார்க்கிறோம். அப்ப ஆதாம் பாவம் செய்தது மூலம் அது முதல் மனுஷன் மேல் மனுஷன் பிரியம் இல்லாமல் போய்விட்டான். மனுஷனுக்கு மனுஷன் என்ன செய்யல? காய்மகாரம், வெறுப்பு, வேற இடத்துல போட்டு விடுறான், ப்ரமோஷன் பிடிச்சி இழுக்கிறான், ஏன்னா கோல் சொல்றான். மனுஷன் மேல மனுஷனுக்கு என்ன இல்ல? நீங்க பார்த்தா பாஸ்டர் உங்க மேல பிரியம் இல்ல பாஸ்டர், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், அல்லையே சொல்ல மாட்டோம், ஆமே சொல்ல மாட்டோம் மாதிரி இருக்கீங்க. ஹalleluya. மனுஷன் மேல மனுஷன் என்ன இல்ல? பிரியம் இல்லாமல் உலகத்தில் இருக்கிறான். உங்க உலகத்தில் அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு விரோதிகள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒடுக்குவாங்க. உங்க கூட வேலை பார்த்துட்டு பாரு, அவர் தூக்கி ஒரு ப்ரமோஷன்ல சூப்பர்வைசரை போட்டா அவர் பாஸ் சொல்லுவார் 10 மணி ஓட்டே வேணாம் பாஸ், 7 மணி, அந்த 7 மணிக்குள்ளே விட்ட வேலையை வாங்கி என்ன பிழிஞ்சு வாங்க இருக்காங்களா இல்லையா? ஏன்னா மனுஷன் மேல் மனுஷன் என்ன இல்லை? பிரியம் இல்லை. அற்பமாக என்பது, பரியாசம் பண்ணுவது, கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது. புரியுங்களா? அதனால இயேசு மனுஷர் மேல் பிரியம் உண்டாக்கும்படியாக பூமிக்கு வந்தார். ஏனென்றால் அவர் வந்து இயேசு நாங்க முதல்ல வந்து விழாவில் குத்துனாங்க, தாடி முடிய பிடிச்சாங்க, அவர் யாரும் என்ன செய்யல? ஏசவில்லை. அவர்களை நேசித்தார். மனுஷர் மேல பிரியம் உண்டாகும்படியாக. ஹalleluya. அப்ப நீங்க இந்த இயேசு பூமியில பிறந்தது மனுஷர் ஒரு மேல ஒரு சார் மனுஷர் என்ன செய்யணும்? பிரியம் உண்டாக வேண்டும். ஆமென். நம்ம பிரியம் உள்ளவர்களாக அன்புள்ளவராக இருக்கணுங்க. அதுக்கு அந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் இயேசு பிறந்து இருக்கிறார், அதை நினைவு கூட்டு கொண்டு இருக்கிறோம். புரியுங்களா? பாருங்க, நாய் பார்த்தீங்களா? ஒரு நாய் அடுத்த ஒரு நாய்க்கு போக முடியாது. அந்த நாய் என்ன செய்யும்? எலும்புக்கு கடிக்கிறது போல அங்க போனா என்ன செய்யும்? கடிச்சிடும். நம்ம அப்படி இருக்க கூடாது. புரியுங்களா? மனுஷர் மேல் மனுஷர் அவர்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நான்காவதாக இயேசு மனிதனுடைய தேவை என்னவென்றால் லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு சந்தோஷம். இயேசு பூமியில பிறந்தது எல்லாருக்கும் சந்தோஷம். பாருங்க, கையில பணம் இருந்தா முதல் 15 நாள் மாசத்துல சந்தோஷம். அப்புறம் 15 நாள் தள்ளாடுகிறார் ஒரு பாடம் வாங்கி ஏன்னா வந்து. ஆனால் இயேசு பூமிக்கு வந்தது மூலமாக மனு குலத்துக்கு என்ன உண்டானது? சந்தோஷம் உண்டாது. ஹalleluya. இயேசு வரவில்லை என்றால் மனுஷன் சாப்பிட்டு மனுஷ குலமே இல்லாமல் போயிருக்கும், அன்பு இல்லாமல் போயிருக்கும், கல்விகள் இல்லாமல், இந்திய தேசத்துல கல்விக்கூடங்கள் இல்லாமல் இருக்கும், ஏன்னா மருத்துவமனைகள் உருவாகாமல் இருந்திருக்கும். இயேசு இந்த பூமியில் வந்ததுனால என்ன உண்டானது? சந்தோஷம் உண்டானது. ஹalleluya. அப்ப பாருங்க, மிக முக்கியம். இன்றைக்கு பூமியில வந்து பாத்தீங்கன்னாக்க மனுஷன் சந்தோஷம் இல்லாமல் திரிறான். ஏன்னா வந்து பாருங்க, ஒருத்தர் சந்தோஷம் இருந்தா அந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்கு ஏதாவது ஒருத்தன் அவனுக்கு எதிராக ஏதாவது காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கான். புரியுங்களா? அவனுக்கு என்ன செய்யறான்? ஒருவர் சந்தோஷம் இருந்தா அந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்கு என்ன செய்யறான்? காரியங்கள் செய்யறான் இல்லையா? செய்து கொண்டு இருக்கிறான். அப்படிதான் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். புரியுங்களா? இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் பிறந்தார், மனுக்குலத்திற்கு சந்தோஷமாக இருக்கிறது. புரியுங்களா? என்றால் பூமி ஒரு சில வேதனைப்பட்டா இன்னொருத்தர் செய்யறான், சந்தோஷப்படுறான். ஒருத்தருக்கு நஷ்டம் என்ன செய்யறான்? நீ சொல்ல மாட்டீங்களே, ஒருத்தர் ஏதாவது நஷ்டப்பட்டு அவனுக்கு வேலை போச்சா அல்லது நஷ்டப்பட்டான்னு இன்னொருத்தர் என்ன செய்யறான்? சந்தோஷப்படுகிறான். ஒருத்தர் வேதனை போட்டா இன்னொருத்தர் சந்தோஷப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பொழுது நீ சிரி நான் சிரிப்போம், ஒரே சந்தோஷம். ஹalleluya. இயேசு பூமிக்கு வந்ததுனால நீ சிரி நான் சிரி, நீ சந்தோஷமா இரு நான் சந்தோஷம். அதான் மனுக்குலத்திற்கே ஒரு பெரிய சந்தோஷம். அதற்காக இயேசு கிறிஸ்து என்ன வந்தாரு? ஆமென். அவர் உள்ளத்தில் வருகிறவர்கள் சொல்ல முடியாத, பணத்தால் கொடுத்தும் கூட வாங்க முடியாத சந்தோஷம். ஆமென். அதான் ஜாய் டு தி வேர்ல்ட், உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி அனுப்பிச்சாரு இயேசு வந்தார். ஹalleluya. புரியுங்க? சந்தோஷம். மனுஷன் சந்தோஷம் இல்லைன்னா அவனால காரியங்களை செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. டேபிள்ல நல்ல விருந்து வந்து உங்களை வச்சிருந்தாலும் டேபிள்ல உட்காந்து மனசுல சந்தோஷம் இல்லைன்னா அந்த ருசியான பதார்த்தத்தை நீங்க சாப்பிட முடியாது. ருசியா இருந்தாலும் மனசுல என்ன இருக்கும்? நீங்க தான் சொல்லுங்க பிரதர்ஸ். சந்தோஷம் இல்லைன்னா அந்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு என்ன இருக்காது? அப்ப இருதயத்தில் என்ன வேணும்? புரியுங்களா? சந்தோஷம் இல்லைன்னா முகத்துல கலை இருக்காது. புரியுங்களா? ஆமென். அப்ப
அப்ப பாருங்க, சந்தோஷமா இருக்கிற மனுஷனை சுத்தி சுத்தி ஆள் வருவாங்க. கோபமா இருக்கிற உருண்டு இருக்கிற மனுஷன் சுத்தி சுத்தி போவாங்க யாராவது? ஆமே. அப்ப சந்தோஷமா இருக்கிற ஆள்கிட்ட ஆள் என்ன செய்வாங்க? சுத்தி சுத்தி வருவாங்க. கோபமா இருக்கிற கடிச்சு போடுவா, ஏதாவது ஏசு போடுவான்னு யாரும் ஏச மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பாடுபட்டது மட்டுமல்ல, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ஆமே. மனிதனுடைய தேவை என்ன? சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கொடுக்க இயேசு பூமிக்கு. ஐந்தாவதாக லூக்கா 2:10 ஒரு நற்செய்தி. புரியுங்களா? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தியை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அங்க விபத்துகள், அங்க துப்பாக்கி சூடு, அங்க தீவிரவாதிகளுடையது செய்தியை நற்செய்தியை கேட்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து நீ ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும். இன்றைக்கு யாராவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு வேலைக்கு போகும்போது கம்பெனியில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த வருஷத்துக்கு முன்னாக போகும்போது உங்களுக்கு ஒரு ஏதாவது இன்கிரிமெண்டோ இல்ல ஒரு போனஸோ ஒரு நற்செய்தி காத்துக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன், நாளைக்கு வேலைக்கு போகும்போது இல்ல இந்த புது வருடத்துக்கு போறதுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு நற்செய்தி, நாலா பக்கத்துல இருந்து உங்களுக்கு நற்செய்தி வரும். வீட்டுல இருந்து இந்த சுத்தம் வாங்குவோம், ஏன்னா பிள்ளைகள் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, மார்க்ல ஆப்ரேலியில நல்ல மார்க் வந்திருக்கு, நல்ல செய்திகள் வரும். இயேசுவை நீங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்ற உங்களுக்கு என்ன வரும்? கடந்த நாட்கள்லாம் கெட்ட செய்தியை கேட்டிருக்கலாம், இனிமேல் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன செய்தி வரும்? நற்செய்தி வரும். ஹல்லேலூயா. பண நஷ்டம், கடன் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற போது உங்களுக்கு நல்ல செய்தி காத்துக்கொண்டு இருக்கிறது. ஆமென். அதனால தேவன் சொன்னா எல்லா ஜனத்திற்கும் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இனிமேல் உங்களுக்கு வீட்டில இருந்து நல்ல செய்தி வரும், பிள்ளைகள் எடுத்து நல்ல செய்தி வரும், கம்பெனியில இருந்து உங்களுக்கு என்ன செய்தோம்? நல்ல செய்தி வரும். ஹல்லேலூயா. உங்க முதலாளி சாப்பிட்ட கையால கூட என்ன செய்ய மாட்டான், ஏன்னா காக்கா விரட்டிருக்க மாட்டான். நாளைக்கு நீங்க நம்பிக்கையோட இயேசு மேல நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, ஐயா உனக்கு ஒரு 200 வெள்ளி என்ன வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்குறேன், ஒரு 1000 வெள்ளி போனஸ் தரேன்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு கத்தர் அவர் உள்ளத்தை மாற்றுவார். இயேசு நல்ல செய்தி உங்களுக்கு. எத்தனை பேர் என் முதலாளிட்டு இருந்து நல்ல செய்தி வரணும்னு காத்துட்டு இருக்கீங்க? நம்பிக்கை, விசுவாசம் வைங்க. உங்களுக்கு இயேசு இன்னைக்கு அவர்கள் நம்பிக்கை வச்சு போங்க, நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கும். மனிதனுடைய தேவையாக நல்ல செய்தி கொடுக்க இயேசு இன்றைக்கு பூமிக்கு வந்திருக்கிறார். ஆமென். ஆறாவதாக மனுஷனுக்கு தேவை என்ன? ரட்சிப்பு தேவை. ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற மனுஷன் தன்னால் எழும்ப முடியாது, அவனை தூக்குவதற்கு ஒரு ரட்சகர் தேவை. இந்த பூமியில் எத்தனை மார்க்கங்கள் இருக்கிறது, அது சொல்றாங்க. இந்த பூஜை செய்ய, அந்த பரிகாரம் செய்ய, இப்படியே செஞ்சு காலத்தை ஓட்டிட்டே இருக்கிறாங்க. ஆனா மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து, அவரே பூமிக்கு வந்து சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். மனிதனுடைய தேவை என்ன? ரட்சிப்பு. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கம் என்ன? ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ப்ரமோஷன் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, சந்தோஷம். அதற்கு மேலாக உனக்கு ஒரு ரட்சண்யம் தேவை, ரட்சிப்பு தேவை. ஆமென். உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ரட்சிப்பு உனக்கு இயேசு உனக்கு தேவை. அதை கொடுக்கும்படியாக, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இந்த நாள் நினைச்சாரு. ஆமென். இயேசு பூமியிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஏழாவதாக பார்க்கின்ற பொழுது ஒரு வெளிச்சம். புரியுங்களா? பார்க்கும்போது ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் என்ன செய்றாங்க? வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு ஜனங்கள் இருளில் இருக்கிறான். பாருங்க, நீங்க அதிகமாக ஜனங்கள் எதை விரும்புறாங்க? இருட்டு தான் விரும்புறான். இருட்டில் தான் டான்ஸ் ஆடுறான், பப்பு போறான், குடிக்கிறான், இருட்டில் தான் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இருட்டில் போற என்ன செய்றான்? இருள் நடந்து, இருளில் போனவன் பப்பு இதெல்லாம் போனவன் சந்தோஷமா இருக்கிறாங்களா? பணம் போச்சு, எல்லாம் போச்சு, நிம்மதி வாழ்க்கை எல்லாம் குடும்பம் போச்சு. இப்படிதான் இருளில் நடந்து கொண்டு இருக்கிறான். புரியுங்களா? இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்றாங்க? வெளிச்சத்தை கண்டார்கள். 5 கண்ட மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அறியாமல் என்ன செய்றாங்க? ஜனங்கள் இருளில் இருக்காங்க. மனிதனுக்கு தேவை ஒரு வெளிச்சம் தேவை. அந்த தேவையை சந்திக்கும்படியா இயேசு என்ன செய்றாரு? இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்றாங்க? வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். யோவான் 10:10 என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, நாம் ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் பரிபூர்ணப்படவும் இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஜீவனை கொடுக்க. ஆமென். ஜீவனா இருந்துட்டு இருக்கிறது இல்ல, அந்த ஜீவனை கண்கள் நன்றாக பார்க்க, கால்கள் நன்றாக இயங்க, கால்கள் நன்றாக இயங்க, சரீரம் நன்றாக இயங்க, எந்த பழுதில்லாத வாழ்க்கை கொடுக்க இயேசு செய்தாரு, பூமிக்கு வந்தார். ஆமென். இயேசு பூமிக்கு வந்து நம்முடைய தேவையை சந்திப்பதற்காக ஏசாயா 9:6 அங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு அதிசயமானவர். ஆமென். புரியுங்களா? நம்ம பாருங்க, உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒவ்வொருவரும் என்ன செய்வீங்க? என் வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் நடக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க.
ஆமென். இன்றைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பொழுது பாஸ்டர் கர்த்தர் எனக்கு அபிஷேகம் செய்தார் நீங்க சாட்சி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்ன நம்புறீங்க? ஆண்டவருக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவர் அதிசயங்களை செய்யக்கூடியவர் நம்புறேன், எனக்கு இந்த 2-3 நாள்ல இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும், நான் முன்பாக வந்து சாட்சி சொல்ல போறேன்ட்டு விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்யும். மனிதனுடைய தேவை அவனுக்கு ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை சந்திக்கும்படி இயேசு செய்தாரு, பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாஸ்டர் பிள்ளை படிப்பு வரல, இன்னைக்கு நம்புங்க, இயேசுவை நம்புங்க. என்ன சார் வந்து ஆஃபரி மார்க் நல்ல மார்க் வாங்க, ஒரு அதிசயம் நடக்கும் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுல போன் அடிச்சு எப்ப பார்த்தாலும் மனைவி டிவி சீரியல் பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்போ ஜெபிங்க, உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உங்க மனைவி கர்த்தருக்காக சீரியஸ் பார்க்காட மாறிடுவாங்க. டிவி சீரியல் எல்லாம் பார்க்காத விடு, ஜெபிக்கிறது என்ன செய்வாங்க? என்ன ஒண்ணும் இல்ல சொல்ல மாட்டேங்குது, எங்க திருந்த போகுதுன்னு இருக்கீங்களா? திருந்தும், அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவர், இந்த அதிசயங்களை காண செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அடுத்தாக மனிதனுடைய தேவை என்ன? ஆலோசனை. ஏசாயா 9:6 மனிதனுக்கு என்ன தேவை? ஆலோசனை. இந்த ஜனங்கள் ஆலோசனை இல்லாமல் இருக்கிறார்கள். கவுன்சிலிங். we need a good counselor. புரியல? பிரச்சனை நேரத்துல கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. ஆலோசனைனாலே என்ன செய்ய வழிகள் சரிபடும். இன்றைக்கு நமக்கு யார் தேவை? நல்ல ஒரு ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர சொல்றோம்? சர்ச்சுக்கு வந்தா சபையில ஆலோசனை கொடுக்கப்படும். எப்படி குடும்பத்தில் வாழணும், எப்படி வந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், கடனை எப்படி அடைக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், ஆலோசனை எங்கிருந்து கிடைக்கப்படுகிறது? தேவனிடத்திலிருந்து. ஆமென். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக, தேவையான ஆலோசனை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். ஆமென். அதனால மிக முக்கியம், இந்த பூமியில பிறந்ததனுடைய நோக்கம் இயேசு நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக இருக்கிறார். ஆமென். நீங்க வேற இடத்துல ஒரு ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக, இன்னைக்கு நீங்க சாதாரண தொழிலாளர் இருக்கலாம், ஒரு ஆலோசனை கொடுத்தது மூலமாக கர்த்தர் உங்களை அந்த இடத்துல சூப்பர்வைசரா உயர்த்துவார். ஒரு கம்பெனிக்கு அவர் பாஸுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக உங்களை மேனேஜராக ஆண்டவர் உயர்த்துவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இல்ல இப்படி எடுத்து போகணும் விரும்புங்களா? ஒரு ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அந்த ராஜாவினுடைய அந்த தரிசனத்துக்கு ஒரே நாள்ல அவர் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார். உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை யார் கொடுப்பாரு? கர்த்தர் கொடுப்பாரு. அடுத்ததாக மனிதனுடைய தேவை என்ன? ஒரு வல்லமை. லூக்கா 1:49 பார்க்கின்ற போது வல்லமையோட மகிமையான காரியங்களை செய்தார். ஏசாயா 9:6 பார்க்கின்ற பொழுது பார்த்தோம்னாக்க அந்த வல்லமையை குறித்து பார்க்கிறோம். புரியுங்களா? இன்றைக்கு என்னன்னாக்கா வல்லமையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற போது உங்களுக்கு என்ன உண்டு? வல்லமை கொடுக்கிறார். எங்க வல்லமை கொடுக்கிறாரு? நாக்குல எப்படி பேசணும், முதலாளிட்ட யார்கிட்ட எப்படி பேசணும், நாக்குல வல்லமை கொடுக்கிறாரு. ஆமென். கால்களுக்கு வல்லமை கொடுக்கிறாரு. புரியுங்களா? வல்லமையாக நீங்க என்ன செய்ய முடியும்? வல்லமையுள்ளவராக மாற முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க வல்லமையுள்ளவராக மாற முடியும். எத்தனை பேருக்கு அந்த வல்லமை தேவை? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது வல்லமை, நீ பாடத்தில் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, நன்றாக பாட ஆரம்பிப்பீங்க. முன்னால கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்றாரு? உங்களை மற்றவர்கள் உங்க புகழ்லாம் உலகம் முழுவதும் பரவும்படி உங்களை வல்லமையுள்ளவனாக இயேசு மாற்றுகிறார். அவனுடைய தேவையை சந்தித்து அடுத்ததாக மனிதனுக்கு தேவை என்ன? அவனுக்கு ஒரு நித்திய பிதா. பாருங்க, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. பாருங்க, அதிசயம் நமக்கு தேவைப்பட்டது. ஆலோசனை அவர் கொடுக்கிறார். பிறந்தார், வல்லமையுள்ள தேவன். பாருங்க, நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், வல்லமை கொடுக்கிறார். சமாதான பிரபு. பாருங்க, இங்க நித்திய பிதா என்று பார்க்கிறோம். நமக்கு என்ன தேவை? நித்திய பிதா தேவை. உலகத்தில் தகப்பன் தேவை. ஆனால் என்றைக்கு நிரந்தரமாக இருக்க நித்திய பிதா நமக்கு என்ன தேவையாக இருக்கிறார். இயேசுவை நீ ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ரோமர் 8:15 அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பூமியில் இருக்கிற 600 கோடி மக்களுக்கு மேலாக அத்தனை பேருக்கு ஒரு அப்பா உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் அப்பா டாடி நீங்க நினைச்ச முடியும், கூப்பிட முடியும். ஹல்லேலூயா. புரியுங்களா? ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து உங்களை கடைசி வரை உங்கள் தோளிலே சுமப்பார். ஆமென். அப்ப நமக்கு என்ன தேவை? ஒரு அப்பா தேவையாக இருக்கிறது. இயேசு நித்திய பிதாவாக நமக்கு பிறந்தார். அடுத்த மனிதனுடைய தேவை என்ன? அவருக்கு ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது. ஆமென். மத்திய 1:23 பார்த்தா ஒரு அடையாளம். புரியுங்களா? மனிதனுக்கு என்ன தேவை? ஒரு அடையாளம் தேவை. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க, உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. ஜெபிக்க வர்றீங்க, வந்து சபைக்கு வந்துட்டு இருக்கீங்க, ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு காரியம் நடக்கலாம், ஆண்டவருக்குள்ள ஏற்றுக்கணும், சபைக்கு வந்துட்டு இருப்பீங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை காணும், இந்த ப்ரொமோஷன் எனக்கு வேணும், இந்த வீடை கட்டணும், கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். அப்பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகுது? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு அடையாளமாக
இருக்கிறது. அந்த கிதியோன் கேட்டான், என் ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று சொல்லி. புரியுங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியை கற்பவதா ஒரு குமாரனை, அதான் ஒரு அடையாளம். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களை உலகத்தில் அடையாளங்களாக ஆண்டவர் வைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ரோல் மாடல் அடையாளமா உங்களுக்கு முன்மாதிரியாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக. ஒரு மாதிரி இல்ல, முன்மாதிரி. கையை தூக்க மாட்டேங்கல, முன்மாதிரியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளம் காட்டக்கூடியவராக இருந்தார் எல்லாவற்றுக்கும். ஆமென். அடுத்தாக மனிதனுடைய தேவை, மனிதனுக்கு ஒரு நட்சத்திரம் தேவை. மத்திய 2:2 பார்க்கின்ற பொழுது, ஏன நட்சத்திரம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, தானியேல் 12:3 பார்க்கின்ற பொழுது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். புரியுங்களா? கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு? ஆண்டவர் ஒரு நட்சத்திரமாக பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். புரியுங்களா? நட்சத்திரம் என்னங்க? ஸ்டார், சூப்பர் ஸ்டார். உலகத்தில் இருக்க சூப்பர் ஸ்டாரை பார்த்து விசில் அடிக்கிறீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீங்க தாங்க சூப்பர் ஸ்டார். ஹalleluya. ஆமென். அந்த ஸ்டார் இந்த ஸ்டாருக்கு விசில் அடிக்கலாம். அவன் உங்களை போய் பரலோகத்துக்கு சேர்க்க போவது கிடையாது. இவருக்கு நீங்க என்ன இவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரு? பரலோகம் வரை இந்த நட்சத்திரம் ஹalleluya. நீங்க தான் சூப்பர் ஸ்டார். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஹalleluya. நமக்கு என்ன தேவை? ஒரு நட்சத்திரம் தேவையாக இருக்கிறது. ஹalleluya. ஆமா, பாருங்க, அந்த இந்த நட்சத்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சூப்பர் ஸ்டாரை நீங்க பின்பற்றீங்கன்னா இருளுக்குள்ள போயிருவீங்க. ஹalleluya. இயேசுவை பின்பற்றினா எதுக்குள்ள போவீங்க? பிரகாசமாக இருப்பீர்கள். ஹalleluya. புரியுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இந்த ஸ்டாருக்கு கட் அவுட் வச்சீங்கன்னாக்க அப்ப கர்த்தர் வருகின்ற பொழுது அவர் கட் அவுட்ன்றாரு. கட் அவுட். அந்த ஸ்டாருக்கு நீ கட் அவுட் வச்சதுனால, அதை நீ என்ன ஏற்றுக்கொண்டதுனால என்ன சொல்லுவாரு? சொல்லு, நீங்க தான் சொல்லுங்க. கெட் அவுட். பரலோகத்துல சொர்க்கத்துல உனக்கு என்ன இல்ல? ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீ சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். ஹalleluya. நீங்க சூப்பர் ஸ்டாராக மாற முடியும். ஹalleluya. அடுத்த மனிதனுடைய தேவை, அவனுக்கு ஒரு செங்கோல் தேவை. என்னாகும் 24:17 பார்க்கின்ற பொழுது, செங்கோல் என்பது அவனுக்கு என்ன செய்கிறது? ஒரு ஆளுகை கொடுக்கக்கூடியதா இருக்கு. செங்கோல் என்னது? ராஜா தான். ஆமென். ஆண்டவர் உங்களை என்ன செய்றார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் உண்மையை நம்பி வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட பொழுது நீ தொழிலாளர் இருக்க மாட்டேன், முதலாளியாக மாறுவாய். உங்க வேற இடத்துல உங்களை கொடுங்கோல் என்ன அமைக்கிட்டு இருக்கானா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்புங்க. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல முதலாளியாக செங்கோல் பிடிக்கக்கூடியவராக மாற்ற மாட்டார். என்ன ஒரு ஒண்ணு சொல்ல மாட்டீங்க, ஒரு உற்சாகமா சொல்ல மாட்டீங்க. ஆமென். இயேசு நாமத்திலே நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் உங்க வேலை இடத்துல. ஏன்னா உங்களை அந்த இடத்துல கர்த்தர் செங்கோலை பிடிக்கும்படியாக உயர்ந்த பதவியிலே ஆண்டவர் வைப்பார். ஆமென். நீதி சேவை. அடுத்தாக மனிதனுக்கு தேவை, ஒரு ராஜா தேவை. புரியுங்களா? மத்திய 2:2 பார்க்கின்ற பொழுது, யூதருக்கு ஒரு ராஜா. புரியுங்களா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது என்ன செய்தாங்க? அவர் ராஜ பிறப்பாக பிறந்தார். மாட்டு தொழுத்தில் பிறந்தாலும் ராஜாவை போல காணிக்கை செலுத்தினாங்க. பொன் வெள்ளி பொண்ணு கொடுத்தாங்க, தூப வர்க்கங்களை கொடுத்தாங்க. அப்புறம் பார்க்கும்போது வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து பூமியிலே மாட்டு தொழுத்தில் பிறந்தாலும் ராஜாவாக அவர் பிறந்தார். ராஜாவாக என்ன செய்தார்? சிலுவையை சுமந்தார். ராஜாவாக மரித்தார். ராஜாவாக மீண்டெழுந்து வந்தார். ராஜாவாக பரமேறி சென்றார். ராஜாவாக வரப்போகிறார். ஆமென். நமக்கு ஒரு ராஜா, அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ராஜாவாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஹalleluya. அதனால இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற ராஜா, உலகம் போற்றும் ராஜா, நீதியின் ராஜா, சமாதான ராஜா, மகிமையின் ராஜா. உங்களை அப்படியாக மாற்றுவார். அடுத்த நமக்கு தேவை மேன்னுடைய ஒரு வார்த்தை. மனிதனுக்கு எடுத்த தேவை யோவான் 1:1 வார்த்தை. அதில் வார்த்தை இருந்து வார்த்தை மாம்சமாகி, ஏன்னா அது எப்படி மாறியது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும், கெட்ட வார்த்தை வராது. ஆமென். இதுவரை நீங்க என்ன செய்யலாம்? ஏன்னா சினிமா பாட்டை பாடி மகிழலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய துதியின் பாடல்களே பாடி பாடி மகிழ கொடுக்க. ஆமென். வாயிலிருந்து நல்ல வார்த்தை. இதுவரை கெட்ட வார்த்தை வந்திருக்கும். மனைவியெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. வாயிலிருந்து என்ன செய்யணும்? நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். ஹalleluya. அவிசுவாசமான கெட்டமான ஆபாச வார்த்தைகள், அநேக சந்தேகமான வார்த்தைகள், இடிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள் வர வேண்டும். ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? ஒரு வார்த்தை கொடுத்தா பாலடைந்த மண்டபத்து போல இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படியாக மாளிகை போல எழும்பும். நம்ம எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் ஒரு வார்த்தை பேசிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறான். இடிந்து போற மாதிரி செய்யறான், பேசிடுறான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
இல்ல பாஸ் எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லை. எனக்கு அனுபவம் இருக்கு, உங்களுக்கு இல்லாத மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமென். ஒரு வார்த்தை மனிதன் நினைச்சது பாலடிந்த மண்டபத்து போல பண்ணிவிட்டது. ஆனால் தேவாலயத்துக்கு வரும்போது கர்த்தர் கொடுக்க ஒரு வார்த்தை உங்களை என்ன செய்கிறது? கட்டி எழுப்பி உங்க மாளிகையாக உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லாதவர்களை இருக்க செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ஆண்டவரே ஒரு நல்ல வார்த்தையை கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல வார்த்தையை கொடுங்க, பேச வரல நல்ல வார்த்தையை கொடுங்க அப்படி சொல்லும் போது உங்க பிள்ளை நன்றாக பேசும். ஆமென். ஆமென். என் பிள்ளை நல்லா பாடும் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்டிய போல நல்லா பாட ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே வார்த்தையை கொடுமையா. முதலாளிகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய கிடைக்க முடியும், ஏதாவது பேசிடுறேன் ஓடிடுறாங்க என்னை பார்த்து. ஏன்னா நல்ல வார்த்தை பேசணும் வாயிலிருந்து. சொல்லுங்க கேளுங்க, ஆண்டவர் நல்ல வார்த்தை உங்களுக்கு கொடுப்பாரு. வர மாட்டேங்குது, வரும். ஹல்லேலூயா. முடியாத இயேசு உங்களை செய்ய சொல்லவே இல்லை. புரியுங்களா? மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். ஆமென். அடுத்தாக மனிதனுக்கு தேவை ஒரு ரட்சண்யம் தேவை. ஹல்லேலூயா. லூக்கா 2:32 ரட்சண்யம் தேவை. ஹல்லேலூயா. இயேசு ரட்சண்ய கொம்பாக இருக்கிறார். நமக்கு என்ன தேவை? ரட்சண்யம் தேவையாக இருக்கு. அடுத்தாக மனிதனுக்கு தேவை என்ன? ஒரு திருப்பம் தேவை. என்னென்ற பார்க்கின்ற பொழுது மத்திய 2:12 நமக்கு என்ன தேவை? ஒரு திருப்பம். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல வந்திருப்பீங்க, இங்க வந்தோடனே கெட்ட நண்பர்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆனா கெட்ட நண்பர்கள் போயிட்டு அவங்க வாழ்க்கை ஒரு திருப்பம் தேவை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். தோல்வியை வெற்றியாக மாற்ற விரும்புகிறார். தோல்வியிலே தலை குனிந்து நடத்திருக்கலாம், தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக வாழ்க்கையை இயேசு திருப்ப விரும்புகிறார். அன்றைக்கு சாஸ்திரிகள் வந்தாங்க, வந்தவங்க இயேசு பணிந்து வந்து காணிக்கை செலுத்திட்டு போகும்போது சொன்னாரு, வந்த வழியா போகாத, வேற வழியா போ, வேற திருப்பமா போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் இது போட்டாங்க, இன்னும் இருக்கிற சத்திரக்கூடாது, ராஜாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? ஒரு திருப்பம் தேவைங்க. எத்தனை பேர் வாழ்க்கை திருப்பம் அடைஞ்சிருக்கீங்க? தோல்வியோடு போயிட்டு இருக்கீங்க, நீங்க நினைச்ச அளவுக்கு முன்னுக்கு வர முடியல. எத்தனை பேருக்கு திருப்பம் தேவை? அவன் முடிக்க போறேன். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் தேவை? இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியை நோக்கி உங்க கப்பல் திருப்பப்படும். உங்க வாழ்க்கையின் கப்பல் வெற்றி துறைமுகத்தை நோக்கி போகுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவர் என்ன செய்யாங்க? வந்து எல்லாரும் முன்னணியில என்ன? அவரை முன்னணியில என்ன செய்வாங்க? துணியால் சுற்றி முன்னணியில என்ன கிடத்தின. நம்ம பிள்ளை பிறந்த உடனே துணியை சுற்றி என்ன? ஆறு பாத்திரத்தை ஒரு பொட்டை வச்சு கண்ணு போட்டுரும். முதல்ல உன் கண்ணு படக்கூடாதுங்க, உன் கண்ணு படக்கூடாது உன் பிள்ளைக்கு. இயேசு பிறந்த உடனே முன்னே ஊரே பார்த்துக்கோ, உலகமே பார்த்துக்கோன்னு வச்சாங்க. ஆமென். ஆண்டோட பிள்ளைகளுக்கு எந்த கண்ணு படாதுங்க. ஆமென். அதனால பிள்ளை பிறந்த உடனே துணியை சுத்தி பொட்டை வச்சுக்கிட்டு கண்ணு படக்கூடாது, முதல்ல உன் கண்ணு படம் இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. இயேசு பிறந்த பொழுது என்ன செஞ்சாங்க? முன்னணியில் கிடத்தினார்கள் பிள்ளை. பார்த்துக்கோ, உலகமே பார்த்துக்கோ, உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எந்த காத்து கருப்பு மந்திரம் அணுகாதுங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்ல வரேன். ஆமென். கடைசியாக நமக்கு என்ன தேவை? ஒரு கொண்டாட்டம் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்க்கின்ற பொழுது மனிதனுக்கு தேவை என்ன? ஒரு கொண்டாட்டம். இயேசு இன்னைக்கு பூமியில பிறந்ததுனாலே மனிதன் மனு குலத்துக்கு ஒரு கொண்டாட்டம் வந்தது. ஹல்லேலூயா. திருமண நாள பர்த்டே எல்லாம் சிறப்பாக என்ன செய்யறோம்? கொண்டாடுகிறோம். ஆமென். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கோம், ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் எதுக்காக வந்திருக்கிறோம்? கிறிஸ்துமஸை கொண்டாடும்படியாக. ஹல்லேலூயா. ஏன்னா வருஷம் ஃபுல்லா மிஷின் மாதிரி ஓடிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வருஷ கடைசியில் கிறிஸ்துமஸுக்காக, கிறிஸ்துமஸை கொண்டாடும்படியாக ஒரு கொண்டாட்டத்துக்காக நம்ம என்ன வந்திருக்கீங்க? வந்திருக்கீங்க. இயேசு பூமியில பிறந்த பொழுது உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு தேவை ஒரு கொண்டாட்டம். திண்டாட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் எப்பொழுது உங்களுக்கு என்னது? கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பூமியில மட்டும் கொண்டாட்டம் இல்லை, அங்க பரலோகத்திலும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டிலும் உங்களுக்கு கொண்டாட்டம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இங்கேயும் கொண்டாட்டம், அங்கேயும் கொண்டாட்டம், இப்பயும் கொண்டாட்டம், எப்பயும் கொண்டாட்டம். எழுந்திருப்போமா? ஆமென். மனிதனுடைய தேவைகளை சந்திக்க இயேசு பூமிக்கு வந்தார். உங்க எல்லா தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால நீ எல்லா தேவனுக்கு மகிமை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமென். சமாதானத்தை கொடுக்க வந்தார். அதனால மனுஷன் மேல் பிரியத்தை கொடுக்க வந்தார். மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்தார். மனுஷன் வெளிச்சத்தில் இருள் இருந்தால் வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். நமக்கு ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நடைபெறணும். நமக்கு ஒரு ஆலோசனை தேவை, நமக்கு ஒரு வல்லமை தேவை, நமக்கு ஒரு அப்பா தேவை, பிதா தேவை, நமக்கு ஒரு அடையாளம் தேவை, நமக்கு ஒரு நட்சத்திரம் தேவை. கர்த்தரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சூப்பர் ஸ்டாராக என்ன செய்றீங்க? ஸ்டாராக நீங்க மாற முடியும். ஆமென். கர்த்தரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆளுகை ஆண்டவர் கொடுக்கிற செங்கோலை. ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறார்.
நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நமக்கு தேவை. நமக்கு ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோதர கொஞ்ச நேரம் அவர் துதித்து ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம வந்து ஏன்னா நம்முடைய பரிசுத்த பொருட்கள் மற்ற விருந்துகள் நம்ம சொல்ல இருப்போம். ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிப்போம். ஹல்லேலூயா. சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. 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 சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம் அப்பா சோதரம் அப்பா சோதரம் அப்பா சோதரம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சிஸ்டர் தான் சொல்லுங்க, பாஸ்டர் தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெய வாழ்வை நமக்கு தந்தவரே. ஹல்லேலூயா. கூட படிக்கலாம். சோதரம். ஹல்லேலூயா. ஜெய வாழ்வை தந்தவரே பாடலாம். கொடுக்கும்படியாக ஜெய வாழ்வு ஜெய கிறிஸ்து நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் அவரோடு இணைந்து நீங்க வாழ விரும்புறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பானால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் உங்களை நடத்துவார். எந்த பிரச்சனைகளோட இருந்தாலும், எந்த தோல்வியிலோட இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவார். எல்லா பிரச்சனைகளும் விடுதலை தருகிறார். அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டு நாங்கள் எங்களை உமக்கு ஒப்படைக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டங்கள் உன்னுடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் படி நடக்க முடியாது ஜெபிக்கிறோம். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. உன்னுடைய வழிகளை பார்க்கலாம் என்னுடைய வழிகள் உயர்ந்தது என்று சொன்னீங்கப்பா. உன்னுடைய நினைவுகளை பார்க்கலாம் என்னுடைய நினைவுகள் உயர்ந்தது, அது உன்னை உயர்த்தும் படிக்க என்று சொல்றீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. நிறைய நேரங்களில் என்னுடைய வழிகளே நல்லதாக தெரியலாம், ஆனால் எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை சிருஷ்டித்த தேவன், எங்களை குறித்ததான பெரிய நோக்கத்தை நீங்க வைத்திருப்பதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் அதற்கு நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தாதாமே உங்களுடைய சித்தத்தின் வழியிலே எங்களை நடத்துவீராக. உங்களுடைய ஆசீர்வாதமான பாதத்தின் வழியை நடத்துவீராக. அப்படி ஜெய வாழ்வின் வழியை எங்களை நடத்துவீராக. அப்படி நீங்க செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. புது வருட ஆராதனை புதன்கிழமை மாலையில 10 மணிக்கு ஆரம்பமாகும். உங்களை எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில 10 மணிக்கும் மாலையில 6:30 மணிக்கு இந்த இடத்துல நடைபெறும். சரிங்களா? இன்றைக்கு மாலையில 4 மணிக்கு இன்னொரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவருக்கு நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பிறந்திருப்பதற்காக நன்றி. தேவைகளை எல்லாம் நீங்க நிறைவாக சந்திப்பதற்காக நன்றி. ஆண்டவர் நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறோம். செல்கின்ற பொழுது வேலையிடங்களிலே, குடும்பங்களிலே ஆண்டவரே நல்ல செய்தி அவர்களுக்கு உண்டாகட்டும். ப்ரமோஷன் உண்டாகட்டும், இன்கிரிமெண்ட் உண்டாகட்டும், போனஸ் எல்லாம் கிடைக்கட்டும். நல்ல செய்திகள் உண்டாகட்டும். அது நல்ல செய்தி கொடுக்கிற இயேசு பிறந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.